எப்பாடி பிறந்த நாள் ஒரு வழியா பிறந்த நாள் முடிஞ்சுதுப்பா. 2 மாசம் கழிச்சு எனக்கு வரும். எனக்கு இதை விட சூப்பரா கொண்டாடணும். பத்தியாட்டி ஒருத்திக்கு கொண்டாடினது இன்னொருத்திக்கு போட்டி போடுதா? நமக்கு வீணான செலவு. சரி சும்மா இருங்க, வருஷத்துல ஒரு நாள் தானே. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் மாட்டி துணி எடுக்கீங்க. தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள், அது இதுன்னு வந்த உடனே ஆரம்பிச்சிடாதீரு. சித்த நேரம் உட்காந்துட்டு தான் போய் தோசை சுடணும். நான் போய் இப்போ அம்மாட்ட சொல்லிடுவேனே, காலையில் அவங்க கூட பைக்கில் போனது, சாயந்தரம் அவன் வீட்டுக்கு போனது எல்லாத்தையும் நானே இப்போ சொல்லதான் போகிறேன். உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? எந்த விஷயம்னாலும் புது துணியை கழட்டி வச்சுட்டு தான் இந்த நீ பேசணும். போய் ட்ரெஸ்ஸை மாற்று ஓடு. அதுக்குள்ளே நான் சொல்லிடுவேன். இவளையும் ட்ரெஸ் மாற்றி வர சொல்லுமா. 2 பேரும் போங்க. இது பழைய துணி தானே. போ மூஞ்சி கை கால் கழுவிட்டு வாங்க. ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாரும் 50 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு கொலுசு எடுத்து கொடுத்துருக்காவோ. ஒரு 10,000 ரூபாயும் கொலுசு. இவ்வளவு பூரா கஞ்சி பிசினாரியோ. இழிச்ச கதறு 7,000 ரூபாயோ 8,000 ரூபாய் போட்டிருக்காவ. இவளுகெல்லாம் 500 ரூபா தானே போட்டிருக்காளு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆளுக்கு என்ன ஏண்டதோ அதை தான் செய்ய முடியும். 500 இருந்தா என்ன, 1000 இருந்தா என்ன. என் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா சொல்லுங்க. ஒருத்தனும் கிடையாது. எங்கேயாவது முக்கு கடையில் டீ வாங்கி குடிச்சா கூட நீர் தான் துட்டு கொடுக்கணும். கூட வரவனுக்கும் சேர்த்து கொடுப்பீரு. உங்களுக்குலாம் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்குமா? ஆமா, உடனே ரொம்ப பீத்திக்கோப்பா. அவசரமா கொஞ்சம் பேசணும். இவன் நம்ம அப்பதே வச்சு அவசரமா பேசணும்னு இருக்கா. சொல்லிட்டி நான் ஒன்று சொல்ல திட்டக்கூடாதுமா. இது இன்னைக்கு காலேஜில் எக்ஸாம் இருந்துச்சுலாமா, அதனால பஸ் கிடைக்காம நின்றுட்டு இருந்தோம். இப்போ எங்கள் காலேஜில் உள்ள 2 சீனியர் எங்களை கொண்டு ட்ராப் பண்ணாவ. இது என்ன பழக்கம்? ஆம்பளை பயிர்வ கூட பைக்கில் போகிறது. மற்ற ஊர்களில் கூட அது சரியா இருக்கலாம். நம்ம ஊர் சைடெல்லாம் அப்பா வச்சுக்கிட்டு தைரியமாக சொல்லுதானே. இப்படி காட்டு கத்தக்கூடாது. பிள்ளைகளும் நம்ம கிட்ட வந்து உண்மையே சொல்லுதுன்னா சந்தோஷப்படணும். அந்த 2 பயிலும் அவளுக்கு ஒரு அண்ணன் மாதிரி வச்சுக்கலாம். சரிம்மா, இனிமேலாம் அப்படி போகக்கூடாதுன்னு. எதா இருந்தாலும் அப்பா கொண்டு விடுதேன். அப்பாவுக்கு ஃபோன் அடிங்க, இல்லை ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி போகணும். அப்படி போனால் 4 பேர் 4 விதமாக பேசுவாளுவோம். அப்புறம் திருப்பி சாயந்தரமும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க காலேஜ் சீனியர் நீ அவசரமா வான்னு வண்டியில ஏற்றிட்டு வந்துட்டாரு. என்ன விளையாடுதியா? இப்ப காலையில கொண்டு விட்டானே, சரி பரிச்சுக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு விட்டலாம். அப்புறம் திருப்பி சாயந்தரம் கூப்பிட்டான்னு போற. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? நாளா இல்லம்மா, காலையில மட்டும் தான் நான் போனேன். சாயந்தரம் இவன் மட்டும் தான் போயிருக்கா. அது சீனியர் பையன் வீட்டுக்கு. எவ்வளவு திமிர் இருக்கு உனக்கு? அடுத்த பையன் வீட்டுக்கு போறியா? ஏங்க கம்பு எடுத்துட்டு வாங்க, கதவை சாத்துங்க. அடி வெளுப்போம். எம்மா என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. பரவு வீட்டுக்கு போனியாமே? வீட்டுக்கு எங்க கம்பு எடுத்துட்டு வாங்க. எதுக்குமா வீட்டுக்கு போன? எப்பா இந்த ஒரு சீனியர் பையன் அடிபட்டு கிடந்த பிறகு காப்பாத்தி விட்டோம்லப்பா. அந்த பையன் அவங்க வீட்டுல கூட்டு வர சொன்னாங்கன்னு கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டாரு. அங்க போனா அவங்க அம்மா அப்பா வந்து எனக்கு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணி இந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. அம்மா எனக்கு தங்க மோதிரத்தை. தங்க மோதிரமா? அதாவது கையில போட்டிருக்கேன்னு எவ்வளவோ வேண்டான்னு சொன்னாங்க, கேட்கவே இல்லம்மா. தங்க மோதிரம் எதுக்கிட்டி வாங்கிட்டு வந்த? அப்படிலாம் வாங்க கூடாதுட்டி அடுத்தவங்க கிட்ட. அவங்க வேற பெரிய இடம். உன்னை ஏதாவது நினைச்சிட்டு போறாங்க. லூஸ் மாதிரி பண்ணிட்டுடக்க. நான் எவ்வளவோ சொன்னமா, அந்த ஆண்டி கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஏங்க எனக்கு நம்ம இது சரியா படலைங்க. பெரிய இடத்து சமாச்சாரம். அது மட்டும் இல்லாம பெரிய இடமோ சின்ன இடமோ அடுத்தவங்க கொடுக்குற பொருளை ஒயாம வாங்கக்கூடாது. ஏற்கனவே இவருக்கு இந்த பிள்ளை போனதுக்கு தான் ரூபா கட்டி எடுத்து அந்த பொம்பளையால் நீட்டி இருக்கு. நம்மள வந்து தப்பா நினைச்சிருவாங்க. இது பணத்துக்கு ஆசைப்பட்டு வர்ற மாதிரி. நீங்க இந்த மோதிரத்தை போய் கொடுத்துட்டு வந்துருவோம். இப்போ உடனே வாங்க. ஆமா ஆமா, அப்படிலாம் வாங்கக்கூடாது. நம்ம செஞ்ச உதவிக்கு மரியாதையே இல்லாம போயிரும். நீ என்ன பணம் எதிர்பார்த்து மோதிரம் எதிர்பார்த்தா செஞ்ச? இவன் நான் எதுவுமே எதிர்பார்த்து செய்யலமா. சீரியஸ் எங்க அம்மா அப்பா பிறந்த நாளுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு கூட்டு போனா. இங்கே இனிமேல் சீரியர் பையன் காணியர் பையன்ட்டு பெய்கிட்டு இருக்கா. அதை பத்துக்கா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்படி வீட்டுக்கெல்லாம் ஒயாம போக கூடாது. அது என்ன பழக்கம்? அவங்க அம்மா என்ன நினைக்கும்? நீ கிளம்பு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். எங்க எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்லங்க, வாங்க நம்ம போய் கொடுத்துட்டு வந்துருவோம். வாங்க போவோம். எட்டு சின்னவளே, நீ பின்னாடி வந்துகிட்டு இருக்காத. நீ வீட்டை பார்த்துக்க. நாங்க 3 பேர் போயிட்டாரோ. எங்க போனாலும் என்னை விட்டுட்டு போ. ஒரு பவுன் இருக்கும் போலயே இப்படி வாங்கிட்டு வருவாளா? பிள்ளைய பாரு. பிள்ளை என்ன நினைப்பாங்க? பங்கச்ச வளர்ப்பு சரியில்லைன்னுலாம் நினைச்சுடுவாவ. நான் போய் ஜாலியா போன் நோண்ட போறேன்ப்பா. இனி அடுத்த ஆள் விட்டு ஏதாவது ஒரு சாமான் வாங்கிட்டு வா, உன் மண்டைய உடைக்கேன். ஏக்கா என்ன குடும்பத்தோட எங்க கிளம்பியாச்சு?
ஏட்டி இந்த ஜீனியர்னு ஒரு பையன் இங்கே அலைவாம்ல இந்த காலேஜுக்கு ஓனரும் அவன் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு மோதிரம் கொடுத்துருக்காவலாம். ஒரு நாள் ரோட்டில் அடிபட்டு கிடந்தாம்ல, இந்த பிள்ளை காப்பாற்றி விட்டுச்சுலாமா, ரத்தம்லாம் கொடுத்துச்சுலாம். அதனால அந்த பையன் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான் அந்த பிள்ளைய. பிறந்த நாளுக்கு எங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்குவான்னு அவங்க மோதிரத்தை போட்டு விட்ருக்காவ. பரவாயில்லையே, நல்ல போடா போச்சே. தங்க வைக்கிற விலைக்கு ஒரு பவுனா சும்மாவா? இப்போ 1 லட்சம் ஆச்சே. சரி, இப்போ குடும்பத்தோட அடகு வைக்க போறீங்க? லூசு கணக்காக பேசக்கூடாது. அடகு எப்படி வைக்க முடியும்? அறிவு இருக்கா? பாதி தான் கொடுக்குமா, வித்துடணும். வித்தா 1 லட்சம் வாங்கிட்டு போய் பேங்க்ல போட்டுடலாம்ல, அதான் அவசரமா ஓடதாங்க வைக்கிறதுக்கு. சும்மா இருங்கம்மா 2 பேரும். விற்கவும் இல்லை அடகும் வைக்கல. அவங்க கிட்ட போய் மோதிரத்தை திருப்பி கொடுக்க போறோம். ஏன் மெண்டல் கிண்டல் எதுவும் பிடிச்சிட்டா? ஏட்டி நீங்க 2 பேரும் மெண்டல் மாதிரி பேசாதீங்க ஏட்டி. அப்பெல்லாம் நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு சாமான் வாங்கக்கூடாது. அதுவும் பெரிய இடத்த ஆளுவ என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை இதுக்கு தான் பழகிருக்கு, இதுக்கு தான் இந்த பிள்ளை வந்து உதவி பண்ணிருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. அதனால இனிமே இந்த மாதிரி எந்த பொருளும் கொடுக்காதீங்க, எங்க உதவியை வந்து கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பயலையும் இன்னும் தனியாக கூப்பிட்டு சத்தம் போடணும். பத்துக்க சும்மா சும்மா பொம்பளை பிள்ளை பைகளெல்லாம் கூட்டு போவாதப்பான்னு. நல்லாவா இருக்கு? அவங்கெல்லாம் பெரிய இடம். நம்மளாம் நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளால தாங்க முடிய மாட்டி. ஓ, நீங்க அப்படி யோசிக்கீங்களா? சரி, நாங்களும் வரோம். வாங்க வாங்க. 1000 இருந்தாலும் எங்க குண்டக்கா குண்டு மாமா மாதிரி யாரும் வர முடியாது. 2 பேரும் நேர்மையின் சின்னம். இதாட்டி அவங்க வீடு? ஆமாம்மா, இதாம்மா அவங்க வீடு. ஏய் கடவுளே, உங்க காலேஜ் அளவு இருக்க? ஏம்மா காலேஜ் இதை விட பெருசுமா. சரி வா வா, டக்கு புக்குன்னு கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஆண்டி ஆண்டி. சீதாக்கா, நம்ம சாவறதுக்குள்ள இப்படி ஒரு வீடு கட்டிடுறோம் பார்த்துடுங்க. சாவு வேணா வரும், அப்படி வீடெல்லாம் நமக்கு வராது. ஏம்மா வா, உள்ளே போயிருவோம். இம்பிட்டு பெரிய வீடை திறந்து போட்டு வச்சிருக்காவ. ஏம்மா சுத்தி கேமரா வாட்ச்மேன் எல்லாம் இருக்குமா, அப்படிலாம் யாரும் வந்துட்டு போயிட முடியாது. இவ தங்கச்சி தான் அந்த சீனியர்னு சுத்திட்டு நடந்தான்னு இவ அவளுக்கு மேல வராலட்டி. இடி பூமர் மாதிரி இருக்காது. இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் சகஜமா பேசும், அது பெருசா எடுக்கக்கூடாது. ஆண்டி ஆண்டி. என்ன இந்த பிள்ளை காலையில தானே மோதிரம் போட்டு விட்டோம், இப்போ என்ன ஒரு ஒரே கூட்டம் வந்துருக்கு, எல்லாத்துக்கும் மோதிரம் போட சொல்லுமோ? ஏக்கா, அந்த ஆள் என்ன பொம்பளையால் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காரு? ஏட்டி இதுதான் பணக்காரங்க ட்ரெஸ்ஸு, வெல்வெட்லேயே தான் இருப்பாங்க. என் புருஷனா ராத்திரியானா ஒரு லொங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பனியனோடி தான் அலைவாரு. அதெல்லாம் நம்மளே மாதிரி ஆட்கள், இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சார் வணக்கம். மேடம் வணக்கம். நாங்கள் தான் சத்யாவுக்கு அம்மா அப்பா. அம்மா அப்பாவா? நிறைய பொம்பளையாள் இருக்கீங்க, ஒரே ஒரு ஆள் தானே நிற்காரு. நான் அவளுக்கு அம்மா, இந்த நிற்காரில் என் பக்கத்தில் கருப்பு துணி, அவர் அப்பா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? மேடம் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சார், நீங்களும் தான். சொல்லுங்க. நீ அவங்க கையில போய் கொடுத்துரு. கையை நீட்டிட்டு வருது, இன்னொரு மோதிரம் போட சொல்லுமோ? ஆண்டி இந்த மோதிரத்தை எங்க அம்மா அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. புரியலையே மேடம், கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிடாதீங்க மேடம். எங்க பொண்ணு உங்க பையனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உதவி செஞ்சா. போன வாட்டி என்னடா பணத்தை எடுத்து நீட்டி இருக்கீங்க, இப்ப மோதிரம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்க பொண்ணு பிறந்த நாளுக்காக கிஃப்டா தாமா கொடுத்துச்சு, சும்மா கொடுக்கல. இல்லை மேடம், நீங்கள் கிஃப்டா ஒரு சாக்லேட்டோ இல்லைன்னா ஒரு பூவோ ஒரு கிளிப்போ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பரிசு எங்களுக்கு வேண்டாம் மேடம். இது உங்களுக்கு பெரிய பரிசா இருக்கலாமா, எங்களுக்கு இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம்தான். இல்லை மேடம், என்னுடைய பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. அவள் வந்து யாருக்குனாலும் எங்கனாலும் உதவி செய்யணும்னு தான் சொல்லி வளர்த்துருக்கேன். எனக்கு என்னமோ இது சரியா படலை மேடம், வாங்கிக்கிடுங்க. பரிசா கொடுத்தது எப்படிமா திருப்பி வாங்க முடியும்? மேடம் நீங்கள் பரிசா ஒரு ரோசா பூவோ ஒரு மல்லிகை பூவோ ஏதோ ஒன்று கொடுங்க மேடம், இது வேண்டாம். எங்களுக்கு என்னமோ எங்க பிள்ளை உங்க பையனுக்கு செஞ்ச உதவிக்கு நீங்க வந்து கைமாறு செஞ்ச மாதிரி எங்களுக்கு தோணுது. ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கு என்னைக்குமே நாங்க வேலை பேசவே மாட்டோம். இல்லை நான் என் பையன் உயிரை காப்பாத்தினதுக்கு விலையாலாம் கொடுக்கல. என் பையனுடைய உயிர் விலை மதிப்பு இல்லாததுல. உங்க பையனுடைய உயிர் விலை மதிப்பு இல்லாதது. இந்த மோதிரத்துக்கு சமம் கிடையாது. இந்த மோதிரத்தை வாங்கிடுங்க மேடம். சாரி ஆண்டி, எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. சரிங்க மேடம், நாங்கள் போயிட்டாரோம். ஒரு 10 நிமிஷம் இருங்க, இந்த வேலைக்காரால் வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. அது ஏதாவது காஃபி டீ குடிச்சிட்டு போங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம், நாங்கள் இன்னொரு நாள் வாரோம். நல்ல பெரிய வீடு, ஏதாட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இதுவும் ஒரு காசுக்கு ஆகாதுவ. ஆமாப்பா, இந்த பங்குசு ரொம்ப அவையறதையா மாறிக்கிட்டு இருக்கு. எங்க வாங்க போவோம். நடங்க. வணக்கம் மேடம், நான் தான் சத்யாவுக்கு அத்தை முறை உண்டு. ஆமாம், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. காலேஜில் எதுவும் வேலை எதுவும் இருந்தால் சொல்லுங்க சார், டீச்சர் வேலை எதுவும் இருந்தால் சொல்லுங்க, நான் நல்ல டீச்சர் எடுப்பேன். என்ன படிச்சிருக்கீங்க? 10ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். ஓ சரி. வணக்கம்
வணக்கம் சார். நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கேன். உங்க காலேஜ்ல சரி வீட்லயும் சரி எது ஃபங்க்ஷன் எங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க. தரமான முறையில் சுவையாக செஞ்சு கொடுப்போம் சார். சரி வேணா சொல்றோம். என்ன புக்கடி படிப்பாரு? வெளியே இங்கிலீஷில் எழுதிருக்கு, உள்ள பார்த்தா ஆனந்த விகடன் இருக்கும். ஆமாம் ஆமாம், வெளியே வச்சு சீன் போட வேண்டியது இந்த ஆளுகளுக்கு தான் வேலை. போயிட்டு வரேன் மேடம். என்னங்க இப்படி வந்து மோதிரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் வேற மாதிரிலாம் தப்பு கணக்கு போட்டேன். ஆமா நானும் அப்படித்தான் நினைச்சேன். பரவாயில்லையே, பண நகைக்கு ஆசைப்படாத அளவுல தான் இருக்காங்க. இப்படி ஆட்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, கஷ்டப்பட்டவங்களே இப்படி இருக்காங்களே. சரி, என்னமோ நமக்கு கொடுத்தோம் வேண்டான்ட்டு போயிட்டாவ, என்ன செய்ய முடியும்? சரி விடு.